இன்னைக்கு ரிசைன் பண்ணிட்டாரு மினிஸ்டர். ஸோ எல்லாரும் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. டெல்லியில் செலிப்ரேட் பண்ணுறாங்க, ஓகே. ஏன்னா அவங்க ஃபேர் நீட் கேட்டாங்க, சிஜேபி வந்து அவரை ரிசைன் பண்ண சொன்னாங்க, பண்ணிட்டாங்க. ஆனால் சென்னையில் இவங்க பேன் பண்ணணும் தானே கேட்டாங்க. நீட்டை பேன் பண்ணல, எதுக்கு இந்த ஆட்டம்? இவ்வளோ ஆட்டம் ஆடுறாங்க. என்ன சொல்கிறதுனே தெரியலையே இந்த மக்களை. கமெண்ட்ஸ் பார்ப்போமா? நைஸ் பேக்ரவுண்ட் சாங் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸா? கிளம்பு கிளம்பு. நான் கேட்ட மாதிரி தான் ஒருத்தர் கேட்டிருக்காரு. பேன் நீ தானடா போராடினீங்க, இப்போ பேன் பண்ணவா இல்லையா? அப்புறம் ஏன்டா அழுவுறீங்க? ஒருத்தர் என்ன டீமு என்ன மேட்ச்சுன்னு தெரியாமலே போயிட்டுருக்கான். ஓகே, எல்லாருக்கிட்டும் இன்னைக்கு ராஜ்மோகனும் வந்திருந்தாரு. ராஜ்மோகன் வந்தப்போ என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ராஜ்மோகனை போங்க போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே. ஆனால் சொன்னது ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது, அங்கே இருந்து டிஎம்கே கொத்தூஸ் வழக்கம் போல் அவங்க தான். ஏன்னா டிவிக்கேன்னு கத்துறாங்க. அவங்க வந்து போராட்டம் நிறுத்துறதுக்காக வரல, அவங்களும் போராட்டத்தில் பார்ட்டிசிபேட் பண்ண தான் வந்திருக்காங்க. போராட்டம் வந்து யார் வேணாலும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், சரிங்களா? யார் வேணால் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், அதில் எந்த தப்புமே கிடையாது. ஆனால் ஏன் வந்து ராஜ்மோகனை துரத்து விட்டாங்கன்னு எனக்கு தெரியல. ப்ளஸ் இந்த மாதிரி இனி நடக்குமா நடக்காதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா இன்னும் சென்ட்ரலில் மினிஸ்டர்ஸ் நிறைய பேர் இதே மாதிரி ரிசைன் பண்ண வைக்கணும். ஒரு சில லிஸ்ட்டு போட்டிருக்காங்க போல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே. என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். ப்ளஸ் சனம் ஷெட்டி நேற்று ஒரு சம்பவம் பண்ணியிருந்தாங்க. அந்த சம்பவத்தை எல்லாரும் பார்த்தீங்களான்னு தெரில. நேற்று ஒரு சூப்பராக அடிச்சு விட்டுட்டாங்க எல்லாரையுமே. இவங்க உண்மையாலே ஸ்டூடெண்ட்ஸாக ப்ரொடெஸ்ட் பண்ண வந்தாங்களா என்ன, இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அப்படி இப்படின்னு அந்த பொம்பளை தாறுமாறாக கேட்டு விட்டுச்சு. ப்ளஸ் ஒரு பாயம் எழுந்து டிஎம்கே கொத்தூஸ்லாம் வெளியில் போக சொன்னாங்க. அந்த டிஎம்கே கொத்தூஸ்லாம் போகிற வீடியோ எழுந்து போனாங்க பாரு, ஆட்டோவில் ஏறுற வரைக்கும் பாலிமர் நியூஸ் கேப்சர் பண்ணி போட்டிருக்காங்க. சரியான சாட்டிஸ்ஃபை நேற்று. ஏன்னா நீங்கள் ஒரு மாணவர்களுக்காக ஒரு இடத்துல குரல் கொடுக்க போறீங்கன்னா உண்மையாக மாணவர்களுக்காக குரல் கொடுக்க போங்க. அதை விட்டுட்டு அங்கே போய் ஒரு கேவலமான அரசியல் பண்ணிங்கன்னா இப்படி தான் அசிங்கப்பட்டுட்டு வரோம், சரியா? ப்ளஸ் இதில் இன்னொரு சனம் ஷெட்டி இன்னைக்கு ஈவினிங்கும் ஒரு இது கொடுத்துருக்காங்க. அதே தான் நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம் பார்த்தீங்களா, இந்த ஃபீஃபா கொண்டாடலையா, ஒடிசி கொண்டாடலையா, இதே முரளி ரிலீஸ் ஆகலையா, அப்படி இப்படின்னு அவங்களும் 1000 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, ஜனநாயகம் மேலே அவ்வளோ அக்கறை இருக்குன்றீங்க, அங்கே போயிட்டு நீங்கள் பாட்டு பாடி ஆட்டம் பாடிக்கிட்டு போராட்டம் பண்ணுற மாதிரி இல்லை. பாட்டு பாடிக்கிட்டு சினிமா பாட்டு பாடிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. அப்புறம் ஏன் வந்து ஜனநாயகன் படத்துக்கு போகக்கூடாதுன்றீங்க? எனக்கு அதை யாராவது தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். நேற்று கொத்தூஸ்லாம் ஓட்டின வீடியோ பார்த்து ஸோ ஹாப்பி. அதுலேயும் ஒரு டிஎம்கே கொத்து எங்களை கூப்பிட்டதே சிஜேபி தான் ஆதரவு கொடுக்கறதுக்குன்னு வேறு விளக்கம் கொடுத்துருக்காரு, ஸ்க்ரீன்ஷாட்லாம் போட்டுட்டு. அதையும் ஒருத்தன் நோண்டி எடுத்துட்டான். ஸோ அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் கைஸ். பாய்.